ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெவல் ஸ்டாக்ஸ் பற்றி. இதுவும் சேம் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் தான். ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டில் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், பிரேக் அவுட் ஆனோடனே நான் எடுக்க மாட்டேன், ரீடெஸ்ட்டில் தான் எடுப்பேன்னு. இந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியும், சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வந்துட்டு நம்மளோட என்ட்ரி எங்கே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே, நம்மளோட டார்கெட் எவ்வளோ வச்சுருக்கோம் எல்லாமே அதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நமக்கு இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டு அதே லைனில் ரீடெஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். கரெக்டாக இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆயிருக்கா இந்த கேண்டில். நான் வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆனேன்னா, நான் வந்து இந்த ஸ்டாக்கை எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். அதாவது இந்த இடத்துல தான் என்ட்ரி. என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 1482 நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் என்னோட என்ட்ரி. ஆமாம், இதுதான் என்னோட என்ட்ரி. என்னோட எக்ஸிட் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் நான் எது கீழே வச்சேங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வீக்லியில் மாற்றிட்டு, அதாவது நம்ம எப்பயுமே ஒரு பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் பெரிய கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதிகபட்சம் அது கீழே தான் வைப்போம். ஏன்னா அது கீழே பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்தாலே எப்பயுமே நமக்கு வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போயிடுவாங்கங்கிற நம்பிக்கையில் நம்ம இது கீழே தான் பிளேஸ் பண்ணுவோம். எப்பயுமே இந்த கேண்டிலுக்கு கீழே தான். நான் வந்து ஒரு 6% வந்து அப்படி லாஸ் ஆனால் 6%, ப்ராஃபிட் ஆனால் அதோட இதுவும் பார்த்துடலாம். எப்படி டார்கெட் எப்பயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பிரேக் அவுட்டில் வைக்கிறோம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல வருதா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேவா? செகண்ட் டார்கெட் வந்து இது மாதிரி வச்சோன்னா பக்காவாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 2-3 ஸ்டாக்கில் இங்கே வச்சுருக்கேனா இந்த இடத்துல தானா கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு என்னோட செகண்ட் டார்கெட்டில் இருந்து. நீங்கள் இப்போ நான் ஆனால் எக்ஸிட் ஆனது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 20%லேயே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த கேண்டில்லே எக்ஸிட் ஆகிட்டேன். நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் இந்த கேண்டிலில் நான் வந்து எக்ஸிட் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் நான் வந்து என்னோட சேஃப் எக்ஸிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன். ஆனால் என்னோட கரெக்டாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ட்ரேட்ஸ் இதை பார்க்கலாம். நம்ம ட்ரேட் எடுத்ததோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, நான் வந்து பேக் டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு குவான்டிட்டி எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு 20% வந்து ப்ராஃபிட் கிடைச்சிது. இதில் வந்து ஆவரேஜ் பையிங் ப்ரைஸ் பாருங்கள், 1482. ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் 1808. நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும். நம்மளோட என்ட்ரி வந்து நம்ம அந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகிருக்கோம். 1482 தான் நம்மளோட என்ட்ரி. எக்ஸிட் வந்து இந்த லைனு. இதுலேருந்து இது வந்து 22% நமக்கு இதில் ப்ராஃபிட்டு. நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா இந்த இந்த ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம், அதாவது 33% எடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம சேஃப் என்ட்ரி சேஃப் எக்ஸிட் தான் நமக்கு மெயினு. ஸோ வந்து நான் வந்து எனக்கு 22% ஓகே. இது எத்தனை மாதம் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட ஆவரேஜ் செல்லிங் வந்து பையிங் வந்து 18th மார்ச்சில் நான் பை பண்ணியிருக்கேன் 1482. என்னோட செல்லிங் வந்து 1808. இதில் தான் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து
வந்து வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.